இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி ஓட்டு போடாது, நாம தான் ஓட்டு போடணும். உங்களுக்கு ஓட்டு இருக்கா? எனக்கு இல்லைன்னா என்ன, என் வெற்றி டீம் எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு. ஹலோ, இந்த முறை உன் வேண்டுதல சாமி நிறைவேத்தாது. ஏன்னா அது முடியாது. இவகிட்ட எல்லாம் என்ன வெட்டி பேச்சு. வாங்க போலாம். ஒரு நிமிஷம். என்ன துளசி, இந்த பத்மாவை எதிர்த்துட்டோமேன்னு கவலையா இருக்கா? இனிமே கவலைப்பட்டு ஒண்ணும் ஆகாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. வழிய விட்டா போலாம், நேரம் ஆயிடுச்சு. என்னங்க துப்பாக்கி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அண்ணே, துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். இந்த துப்பாக்கிக்கு வேலை இருக்கு. அம்பலம் யாருன்னு காட்ட வேணாமா? நேர்மை தவறுனா என்ன ஆகுன்னு கொஞ்சம் பேருக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. புரிய வச்சுட்டு வரேன். துளசி, இந்த நேரத்துல துப்பாக்கி எடுத்துக்கிட்டு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு? நீ சிவாவுக்கு கால் பண்ணு. அம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஐயா காரணம் இல்லாம துப்பாக்கி எடுத்துட்டு போக மாட்டாரு. நீங்க வாங்க வாங்கம்மா. அம்மா, நம்ம மேட்டர் லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவர் துப்பாக்கி எடுத்துட்டு போறத பார்த்தா பல பேரோட உயிரை எடுக்காம விட மாட்டார் போல இருக்கே. ஐயோ, என்ன நடக்குமோ தெரியலையே. அத்த, மேகலைக்கு உடனே கால் பண்ணுங்க. அப்பா வரதா சொல்லி அவளை ஏதாவது பண்ண சொல்லுங்க. ஃபாஸ்ட். யாருக்கா? பத்மா. சொல்லுங்க. வருங்கால பிரசிடன்ட் பத்மாவதி அவர்களே, இங்க பாரு, இங்க ஏதோ தப்பா இருக்கு. என்ன, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அண்ணே வேட்டை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. எங்கன்னு அண்ணி கேட்டாங்க. துப்பாக்கிக்கு வேலை வந்துருச்சு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம பிளான் ஏதாவது லீக் ஆயிருக்குமோ? அப்படியா? சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அம்பலம் வரதுக்குள்ள மேலத்தேர ஆட்களை நம்ம அரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். சரியா? இங்க பாருங்க, நான் இருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போறேன். சரியா? இத பாரு, நான் பிரசிடென்ட் ஆனதாவே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஜெயிச்சிடலாம்ல? நோ டவுட். நீங்க ஜெயிக்க தான் போறீங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இன்ஸ்பெக்டர், அம்பலம் ஸ்டேஷனுக்கு வராராம். வரட்டும், என்னன்னு கேட்கலாமே. சார், அவர் ஒண்ணு சும்மா வரல. அவர் வீட்ல இருக்கிற வேட்டை கண்ணை எடுத்துட்டு வராராம். என்ன சொல்றீங்க மேடம்? அதான் சார், எனக்கும் ஒண்ணும் புரியல. ஒருவேளை நம்ம விஷயம் தெரிஞ்சு அவர் வராரான்னு தெரியலையே. சார், அவர் வரதுக்குள்ள மேலத்தேர ஆட்களை போய் நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். நம்ம கிளம்பலாம் சார். வாங்க அம்பலம் சார். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நானே இங்க வந்திருக்கேன். உள்ள போலாமா இல்ல இங்கேயே முடிச்சுக்கலாமா? அம்பலம் சார், நீங்க கொஞ்சம் உள்ள இருங்க. நான் கொஞ்சம் அவசரமா. என்ன இன்ஸ்பெக்டர் சார், மேலதிகாரிக்கே பயப்பட மாட்டீங்க, இப்படி தெருவுல தெரியறதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க? அக்கா, ஒன்னதான் சொல்றாரு. பேசாம இருடா, எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் சார், உங்க அவசரத்தை விட எனக்கு ரொம்ப அவசரம். சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. உள்ள போலாமா?
சரி சரி உள்ள வாங்க சார். அம்பலம் சார், தப்பு பண்ண வேண்டாம். நீங்க பெரிய மனுஷன், இப்படி எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, வேணாம். ஐயோ தாசு, நம்ம பிளான் பண்ணது ஏதாவது தெரிஞ்சிருச்சோ? ஐயோ எப்படிக்கா? தெரியலையேடா. கான்ஸ்டபிள்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சார் சார், தேர்தல் நடக்கும்போது லைசென்ஸ் கன் வச்சிருக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அதை ஒப்படைக்கணும்ல? ஆமா சார், அப்படிதான் ரூல்ஸ். ஆ, நீங்க ஏன் சார் எனக்கு அறிவிப்பு பண்ணல? அது தப்பு தானே? தப்புதான் சார். சார், நீங்க தப்பு பண்ணாலும் நான் சரியா இருக்கணும்ல? அதான பெரிய மனுஷனுக்கு அழகு. அதனாலதான் கன் எடுத்து வந்திருக்கேன். என் கன்னை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னங்க? லூசு பையன், இதுக்கா இந்த அடாவடி? சார், முறைப்படி எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிட்டு தான் நீங்க இங்க இருந்து போகணும். சரியா? இல்ல சார், ஒரு அவசரம், போயிட்டு வந்து பண்ணிக்கலாமே. அப்படியா? நீங்க போங்க. நான் டிஎஸ்பி ஆபீஸ்ல ஒப்படைச்சுக்கிறேன். அவரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர்கிட்டயும் ஒப்படைச்சுக்கிறேன். பார்த்தா? சார் 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 இருங்க சார், ஃபார்மாலிட்டிஸை நானே பண்ணிடுறேன் சார். நீங்க உட்காருங்க சார், கொடுங்க. சொல்லி என்னாச்சு? பத்மா, உங்க அண்ணன் அம்பலம் அவர் வீட்ல இருந்த கன்னை போலீஸ்ல ஒப்படைக்க தான் வந்திருக்காரு. அப்படியா? ஓகே, நாங்க எல்லாரும் என்னமோ இதுன்னு பயந்து போயிட்டோம். என்ன நீ இப்ப பிரசிடென்ட்னே கூப்பிடலாம். அப்படியே கூப்பிட, அத கேட்கும் போதே எனக்கு சுகமா இருக்கும். அப்படியா பிரசிடென்ட் அம்மா? ஓகே பிரசிடென்ட் அம்மா. என்னாச்சு? சொல்றேன். உங்க அப்பா துப்பாக்கிய போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணதான் கொண்டு போயிருக்காரு. இந்த எலெக்ஷன் டைம்ல வச்சிருக்க கூடாதுல்ல, அதுக்குதான். அப்படியா? ஐயப்பா, ஏய் வா வா, வேகமா வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம், வேகமா வேகமா வாங்கயா. ராசு ஒரு ஆளு தான் எலெக்ஷன்ல நிப்பான். எதிர்த்து நிக்க யாருமே இருக்க மாட்டாங்க. எலெக்ஷன் இல்லைன்னு அனுப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவர்தான். பாட்டிய பாருங்களேன். அவர்னா? அதான் அவர்தான். துளசி என்னோட மாமனாரு. ஓ, அவரும் பிரசிடென்ட் தானா? அப்போ அடுத்த தலைவர் நம்ம சிவா தான்.